நான் நினைத்தது இங்கு எதிரும் புதிருமாக பேசி ஏதேனும் ஒரு கரைச்சல் வந்துவிடுமோ, மறுபடியும் ஒன்றிணைய வேண்டும் என்று நினைத்து மறுபடியும் பகைமையை அதிகமாக்கி விடுவோமோ என்று என்னுடைய உள்ளத்தில் ஒரு சிறு அச்சம் இருந்தது. ஆனால் அது நான் எதிர்பார்த்ததை விட என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. இன்று மதுரையில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதை மூக்க வையமன் அவர்கள் ஒருங்கிணைச்சிருக்க அவங்ககிட்ட கேட்கல. அண்ணே வணக்கம்ண்ணே, எந்த நோக்கத்தில் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டது? இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமான 5 கோரிக்கைகளை முன் வச்சு ஒருங்கிணைச்சோம். அது ஒன்று, தென் மாவட்டத்தில் தேவேந்திரகுல மக்கள் மீது கண்மூடித்தனமாக நடக்கக்கூடிய சாதிய படுகொலைகள், தேவேந்திரகுல வேளாளர்கள் மீது, வேளாளர் சமுதாய தலைவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்தது, அதே போன்று மாஞ்சோலை தொழிலாளர்களுடைய மறுவாழ்வை உறுதிப்படுத்தாமல் அவர்களை வெளியேற்ற முயற்சிப்பது, சின்ன உடைப்பு கிராம மக்கள் விமான நிலையத்திற்கான விரிவாக்கத்திற்காக நிலத்தையும் தங்களுடைய குடியிருப்பையும் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு கூடுதல் இழப்பீட்டையும் மறுவாழ்வு குடியிருப்பையும் வழங்க கோரியும், எஸ்சி அட்டவணையில் அருந்ததிற்கு வழங்கப்பட்ட 3% உள்ஒதுக்கீடு என்பது முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்பட்டிருப்பதால் ஏனைய தேவேந்திரகுல வேளாளர் மற்றும் பறையர், உறவர், நாவிதர், குதிரை வண்ணார், காட்டு நாயக்கர் உள்ளிட்ட பல்வேறு சமூகங்கள் கடுமையான பாதிப்புக்கு கடந்த 12 ஆண்டுகளாக உள்ளாக்கியிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசு அதில் கவனம் செலுத்தி அந்த முன்னுரிமை அடிப்படையிலான உள்ளிட ஒதுக்கீட்டை தனியிட ஒதுக்கீடாக அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும், அதே போன்று தேவேந்திரகுல வேளாளர்கள் தங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு உரிய இடஒதுக்கீட்டை தனியிட ஒதுக்கீடு நாம் தொடர்ந்து கோரி வருகிறோம். அந்த தனியிட ஒதுக்கீட்டிற்காக சாதிவாரி கணக்கெடுப்பை நாம் எடுத்தால்தான் நம்மளுடைய மக்கள் தொகை எவ்வளவு என்று தெரியும். இதேபோன்று பல்வேறு சமூகங்களும் தலைவர்களும் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எல்லா மாநிலங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடித்து கொண்டிருக்கின்ற நிலையில் சமூக நீதி பேசக்கூடிய திராவிட மாடல் அரசு
அதனை ஒன்றிய அரசின் கைவசம் தள்ளி போடுவது ஏற்புடையது அல்ல. எனவே தமிழ்நாடு அரசே வரக்கூடிய 26 சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் உள்ளிட்ட 6 கோரிக்கைகளை நாம் இங்கே வலியுறுத்தி அதையே தீர்மானமாக முன்மொழிந்து இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசிற்கு இது உரிய ஆவணமாக நாம் அனைவருடைய தலைவருடைய பிரதிநிதிகள் கையொப்பமிட்டு அனுப்பி வைக்கப்படும். கூடிய விரைவில் இதில் பங்கேற்க முடியாத விருப்பம் இருந்து பங்கேற்க முடியாத ஏனைய தலைவர்களையும் இயக்கங்களையும் உள்ளடக்கி இன்னும் விரிவான செறிவான ஒரு கூட்டமைப்பை விரைவில் உருவாக்குவோம். அதற்கான தேதி அத்தனை தலைவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் அனுப்பப்படும். விரைவில் சந்திப்போம். நன்றி. சமூக அமைப்பு தலைவர்களோட கருத்து எப்படி ஒருமித்த கருத்தாக இருந்தது? நான் உள்ளபடியே நான் நினைத்தது இங்கு எதிரும் புதிருமாக பேசி ஏதேனும் ஒரு கரைச்சல் வந்துவிடுமோ, மறுபடியும் ஒன்றிணைய வேண்டும் என்று நினைத்து மறுபடியும் பகைமையை அதிகமாக்கி விடுவோமோ என்று என்னுடைய உள்ளத்தில் ஒரு சிறு அச்சம் இருந்தது. ஆனால் அது நான் எதிர்பார்த்ததை விட முற்றிலும் வேறு விதமாக அனைவரும் நாம் எந்த இடத்தில் ஒன்றிணைய வேண்டும் நினைத்தோம் நமக்கான முரண்பாடுகளை ஒதுத்து வைத்துவிட்டு நாம் ஒன்றிணைய வேண்டிய புள்ளி எது என்று தேர்ந்தெடுத்து அதன் அடிப்படையில் இணைவோம் என்று கருதினேன். அது 100 விழுக்காடு அப்படியே சாத்தியமாகி இருக்கிறது. இதனை இன்னும் விரிவுபடுத்துவதற்கான வேலை திட்டத்தை அண்ணன் சு.க. முருகவேல்ராஜன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வருகின்றிருக்கிறார்கள். அதேபோன்று பல்வேறு அரசியல் தலைவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அவர்களிடம் மீண்டும் ஆலோசனை செய்து அடுத்த கட்ட அறிவிப்பை விரைவில் வெளியிடுவோம். நன்றி. அடுத்த கட்ட நிகழ்வு என்பது பலர் இதில் விருப்பம் இருந்தும் இந்த தேதியில் அவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் ஏற்கனவே நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதனை நாம் ஏற்றுக்கொண்டு செயல்படுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் அது பெருந்தன்மையாக சொன்னாலும் அவர்களையும் உள்ளடக்கி விரைவில் அடுத்த கட்ட ஆலோசனை கூட்டம், அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அதிலே போராட்ட அறிவிப்பு இருக்கும். கண்டிப்பாக.